ஹலோ வணக்கம். வெல்கம் டு கம்ப்யூட்டர் நாலேஜ் தமிழா யூடியூப் சேனல். இந்த பதிவில் நான் உங்களுக்கு 2 நிமிஷத்தில் இன்வாய்ஸ் எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். நான் காமிக்க போகிற இந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், லேப்டாப் அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலமாகவும் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த பதிவில் நான் உங்களுக்கு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் மூலமாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத மட்டும் காமிக்கிறேன். மொபைல் ஃபோனை பயன்படுத்தி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். இன்வாய்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருக்கும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அல்லது டேலி ERP9 போன்ற சாஃப்ட்வேர்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒருவேளை நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அல்லது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பயன்படுத்தி இன்வாய்ஸ் தயார் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய நேரத்தை செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் உடனடியாக 2 நிமிஷத்தில் இன்வாய்ஸ் தயார் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரீ ஆன்லைன் இன்வாய்ஸ் மேக்கரை பயன்படுத்துங்க. சரி, இந்த அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் ரொம்ப அருமையான அட்ராக்டிவான இன்வாய்ஸஸை உருவாக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் அருமையான இன்வாய்ஸஸை 2 நிமிஷத்தில் உருவாக்கிடலாம். ஸோ இதை நீங்கள் எக்ஸல்லையோ வேர்ட்லேயோ நீங்கள் டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய நேரம் செலவாகும். ஸோ அதனால தான் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நம்ம இப்போ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் போய் நேரடியாக இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய இன்டர்நெட் ப்ரௌசர் ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம், இல்லை கூகுள் குரோமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரௌசராக இருக்கலாம். இங்கே அட்ரஸ் பாரில் invoicehome.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கேருந்து கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே க்ரியேட் இன்வாய்ஸ் நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அப்படியே நீங்கள் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவங்களுடைய ஒரு டெஸ்க்டாப் வெர்ஷனை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா இந்த இன்வாய்ஸ் ஹோம்னுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷனும் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாகவும் நீங்கள் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ க்ரியேட் இன்வாய்ஸ் நவ் அப்படின்னு போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஒன்று கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வெறும் இன்வாய்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெசிப்ட்டு, கிரெடிட் நோட், பர்ச்சேஸ் ஆர்டர், கொட்டேஷன் போன்றவைகளையும் நீங்கள் தயார் செய்யலாம். ஸோ இங்கே அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பேசிக் ஃபார்ம்னு இருக்குது. பேசிக் ஃபார்மில் உங்களுக்கு அதிகப்படியான ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதாவது இங்கே கம்பெனி நேம் போட்டுக்கலாம், லோகோ இருக்குது, இன்வாய்ஸ் நம்பர், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அமௌண்ட் இருக்குது. ஆனால் இது குவான்டிட்டிலாம் கிடையாது. ஸோ இதே கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு பில்லிங் அட்ரஸ் வேறு, ஷிப்பிங் அட்ரஸ் வேறு, இதெல்லாம் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர், டியூ டேட்டு, இந்த இடத்துல பாருங்கள் குவான்டிட்டி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, இது போல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. கடைசியில் இந்த கார்னரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சரை நீங்கள் பதிவு செய்யலாம். அதாவது நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு இமேஜ் மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி அந்த இமேஜை நீங்கள் இங்கே சிக்னேச்சராக பயன்படுத்திக்கலாம். ஸோ கடைசியில் நீங்கள் இதை சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நேரடியாக நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபருக்கு அல்லது குறிப்பிட்ட கம்பெனிக்கு இமெயில் மூலமாக இதை இன்வாய்ஸை அனுப்பிடலாம். சரி, வாங்க ஒரு என்ட்ரி அப்படியே செஞ்சு பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல நான் கம்பெனி நேம் அண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் கம்பெனி நேமை டைப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே இருக்கிற பாக்ஸில் கஸ்டமருடைய அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த ஷிப் டு அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் தான். சப்போஸ் இந்த இடத்துல அதாவது பில்லிங் அட்ரஸ் வேறு இருந்து ஷிப்பிங் அட்ரஸ் வேறு அட்ரஸ் இருந்தால் நீங்கள் அந்த அட்ரஸை இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்வாய்ஸ் நம்பர் நான் 101 அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல இன்வாய்ஸ் டேட் இருக்குது. இந்த இடத்துல இந்த கேலண்டர் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இருந்து டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர், இதுவும் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் அதை இங்கே டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டியூ டேட், அதை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வந்து குவான்டிட்டி. ஸோ இப்போ நான் இங்கே சப்போஸ் ஒரு 10 குவான்டிட்டிஸ் போடுறேன். இங்கே ஐட்டம் நேம் ஐட்டம் 1 அப்படின்னு கொடுத்துடலாம். யூனிட் ப்ரைஸ் ஒரு 250 ரூபா போடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கேல்குலேட் ஆகிடும். சரி, இப்போ நீங்கள் டேக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆட் டேக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து டேக்ஸினுடைய பேரை டைப் பண்ணுங்கள். அதாவது சிஜிஎஸ்டி அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ டேக்ஸ் வந்து ஒரு 14% அப்படின்னு டைப் பண்ணலாம். ஸோ சேவ் டேக்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் வந்து எஸ்ஜிஎஸ்டி அதையும் ஆட் பண்ணி விட்ருவோம். ஸோ ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணலாம். இந்த இடத்துல மறுபடியும் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு டைப் பண்ணுறேன். இங்கே 14% டைப் பண்ணி சேவ் டேக்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டும் நீங்கள் சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணால் மட்டும் அது வந்து இங்கே கீழே ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டனை ஒரு தடவை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ எஸ்ஜிஎஸ்டி இங்கே செலக்டடுன்னு இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ரெண்டு தடவை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே கீழே வந்திருக்கா இல்லையா அப்படின்னு பாருங்கள். வரலன்னா அதை மறுபடியும் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஐட்டமுக்கு வந்து நமக்கு டேக்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் அடுத்த ஐட்டம் ஒரு 25 குவான்டிட்டி போடுறேன். ஐட்டம் 2 அப்படின்னு போடுறேன். ஒரு 350 ரூபா போட்டுடலாம் ப்ரைஸு. ஆட்டோமேட்டிக் கேல்குலேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வந்திருக்கு. அப்படி வரலைன்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி அதை போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து வேறு டேக்ஸ் நீங்கள் போடணும், வேறு டேக்ஸ் பர்சன்டேஜ் போடணும் அப்படின்னாக்கா மறுபடியும் போய் நீங்கள் எடிட் பண்ணி அதை இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஃபைனல் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு இது உங்களுடைய சிக்னேச்சருடைய ஒரு இமேஜ் ஃபைல் இங்கே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல லோகோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். லோகோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய லோகோ வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அதை இந்த இடத்துல வந்து நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்னு போய் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து இங்கே உள்ள ஒரு லோகோவையே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தானே. ஸோ அதனால் நான் வந்து இதையே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல சிக்னேச்சர் நம்ம இங்கே போவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, இங்கே சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துலேருந்து இது பண்ணிக்கலாம். சரி, நான் ஒரு வேலை செய்கிறேன். நான் வந்து எம்எஸ் பெயிண்ட்டை பயன்படுத்தி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சிக்னேச்சரை போட்டுக்கிறேன். போட்டுக்கிறேன். இதை ஒரு வேலை செய்கிறேன். நான் வந்து க்ராப் பண்ணிடுறேன். இந்த ஓரமாக வச்சு க்ராப் பண்ணிடலாம். இந்த விண்டோவை இப்படி நீங்கள் ரீசைஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு மட்டும் இது லிமிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சிக்னேச்சர்னு கொடுக்குறேன். சிக்னேச்சர் 2ன்னு கொடுத்துட்றேன். சேவ். சரி, இப்போ இங்கே வருவோம். அந்த ஃபைலை நான் வந்து இந்த இடத்துலேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கூட இப்போ ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் போட்டிருப்பீங்க. ஆனால் அதை கரெக்டாக க்ராப் பண்ணி அதை தனியாக சேவ் பண்ணிக்கணும். அந்த சிக்னேச்சர் மட்டும் தெரிகிற மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்தது. ஸோ அடுத்தது க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ உங்கள் சிக்னேச்சர் வந்து இந்த இடத்துல வந்துடும். சரி, எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து இதை சேவ் இன்வாய்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணலாம். சேவ் இன்வாய்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அது உங்களுடைய
இமெயில் ஐடியை கேட்கும். அந்த இமெயில் ஐடியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ யுவர் இன்வாய்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஒன்றும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஸோ இமெயில் ஐடியை இங்கே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய இமெயில் ஐடியை இங்கே டைப் பண்ணிடுறேன். கண்டினியூ டு யுவர் இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்வாய்ஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபார்மேட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஃபார்மேட்டில் கூட இது பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நான் வந்து எடிட் செக்ஷனுக்கு போகலாம். எடிட் செக்ஷனுக்கு போயிட்டு இந்த இடத்துல செலக்ட் டெம்ப்ளேட்டுன்னு இருக்கு பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல வந்து 100க்கும் மேலான ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது பாருங்கள், ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து 2 நிமிஷத்தில் ரொம்ப அருமையான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு இன்வாய்ஸை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் இதை வச்சு தான் சொன்னேன். ஸோ பாருங்கள், இது வந்து நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி உங்களுக்கு இன்வாய்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ பாருங்கள், இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து மெயிலில் அட்டாச் பண்ணி உங்கள் கிளைண்ட்டுக்கு அனுப்பி விட்டுறலாம். வெறும் இன்வாய்ஸை மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனை வச்சு க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை, அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இதை வச்சு ஓரளவுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்ஸையும் பார்த்துக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மை இன்வாய்ஸஸ் அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் செய்திருக்கிற எல்லா இன்வாய்ஸஸும் இந்த இடத்துல லிஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஓவர் டியூ ரிப்போர்ட்டை பார்க்கலாம், அன்பெய்டை பார்க்கலாம், பெய்டு எத்தனை இருக்குது, ஸோ நீங்கள் வந்து இமெயில் வழியாக அனுப்பியிருக்கீங்களா இல்லையா, டிலீட்டட் இன்வாய்ஸஸ், இது எல்லாத்தையும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து ஒவ்வொரு இன்வாய்ஸஸ் நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அன்பெய்டு ஸ்டேட்டஸில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து பெய்டு ஸ்டேட்டஸாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இந்த இன்வாய்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேமெண்ட் செக்ஷன்ஸுக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து செட் ஆஸ் பெய்டு அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து பெய்டு ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு இமெயில் மூலமாக நீங்கள் வேறு உங்களுடைய கிளைண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் அப்படின்னு கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்கள் கிளைண்ட்டோடைய பேர் இப்போது அதாவது இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு சென்ட் இமெயில் அப்படின்னு கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதை தவிர நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட்டை கூட நீங்கள் அனுப்பலாம். அதாவது உங்களுடைய கார்ட்ஸு, அதாவது இந்த பேபால் மூலமாகவோ அல்லது இந்த authorize.net மூலமாகவோ அந்த கேட்வேயை வச்சு நீங்கள் வந்து பேமெண்ட்டை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் கூட இங்கே இருக்குது. ஸோ இது தவிர நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ் செக்ஷன்ஸுக்கு போய் வேறு சில ரிப்போர்ட்ஸை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு சில ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து மந்த்லி ரிப்போர்ட்டு, குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டு இதெல்லாம் கூட இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் இப்போதைக்கு ஒரே ஒரு இன்வாய்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வாய்ஸ் பண்ணியிருப்போன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரோஃபார்மா இன்வாய்ஸோ அல்லது பர்ச்சேஸ் ஆர்டரோ கேஷ் ரெசிப்டோ இப்படி போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல் கூட இங்கே ரிப்போர்ட்ஸ் வந்து அவைலபிள் ஆகிடும். ஸோ இன்வாய்ஸ் ஹோமை வச்சு இங்கே இன்வாய்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓரளவுக்கு அக்கௌண்ட்ஸையும் கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீயாக பெய்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரீ பிளான்லேயே வந்து நீங்கள் நிறைய இன்வாய்ஸஸ் க்ரியேட் பண்ணிடலான்னு எனக்கு தோணுது. நான் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்வாய்ஸ் அப் டு $1000 ஃபார் த பாஸ்ட் 30 days அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ $1000 அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 60,000-70,000 பக்கத்தில் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபர்ம்ஸ்க்கெல்லாம் வந்து இது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இதை விட அன்லிமிட்டெட் பிளான், அன்லிமிட்டெட் இன்வாய்ஸிங் தேவைப்பட்டது அப்படின்னாக்கா
நீங்கள் வந்து இந்த அன்லிமிட்டெட் பிளானில் போய்க்கலாம். ஸோ இது கூட வந்து ரொம்ப குறைந்த விலையில் தான் இருக்குது, அதாவது $5 சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ பிளானு போதுமானதுன்னு நினைக்கிறேன். அதாவது எமர்ஜென்சி இன்வாய்ஸஸ் நீங்கள் ஏதாவது பண்ணணும், இப்போ சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கும், ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து 1-2 இன்வாய்ஸ் தான் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு திரும்ப திரும்ப வந்து பாருங்கள். நான் உங்களுடன் இதே போல் பல புதிய தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.